ஆழ்கடத்தல் வழக்கில் ஜெகன்மூர்த்தியை ஓய்வு பெற்ற பெண் காவலர் மகேஸ்வரி சந்தித்து பேசிய வீடியோ காட்சிகள் வெளியாகியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பார்த்தசாரதி இணைந்திருக்கிறார். பார்த்தசாரதி, விவரங்கள். நந்தா, சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேற்று புரட்சி பாரதம் கட்சி தலைவரும் எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தி, அதேபோன்று ஏடிஜிபி ஜெயராம் ஆகியோர் ஆஜரான நிலையில் ஏடிஜிபியை அங்கேயே வைத்து கைது செய்து காவல்துறையினர் திருவள்ளூர் மாவட்டம் திருவலங்காடு காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்து 5 மணி நேரம் விசாரித்தனர். அதனைத் தொடர்ந்து கொண்டு சென்று திருத்தணியிலும் டிஎஸ்பி அலுவலகத்தில் வைத்து 17 மணி நேர விசாரணை முடிந்து தற்போது 18 மணி நேரமாக தொடர்கிறது. விசாரணையானது தற்போது திருவலங்காடு காவல் நிலையத்தில் இருவரையும் வைத்து ஒரே இடத்தில் விசாரணையை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த வழக்கில் முக்கிய ஆதாரமாக காவல்துறையினருக்கு, அதாவது ஏடிஜிபி கார் அனுப்பி அந்த இளைஞன் தனுஷின் தம்பி இந்திரசந்தை கடத்தி சென்ற இந்த வழக்கில் மகேஸ்வரி ஓய்வு பெற்ற காவலாளர் முக்கிய ஒரு நபராக கருதப்படுகிறார். அவர் பூவிருந்தவள்ளி அருகே உள்ள சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்த மோட்டல் ஹைவேயில் புரட்சி பாரதம் கட்சி தலைவரும் எம்எல்ஏவுமான ஜெகன்மூர்த்தியுடன் பேசியிருக்கின்ற காட்சி வீடியோ காட்சிகளாக பதிவானதை காவல்துறையினர் கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். ஏற்கனவே மகேஸ்வரி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் அவருடன் சேர்த்து அந்த திருமணமான அந்த பெண் விஜயஸ்ரீயின் தந்தை வனராஜா, மணிகண்டன், சரவணன், வழக்கறிஞர் சரத் என மொத்தம் 5 பேர் சிறையில் உள்ள நிலையில் தற்போது ஏடிஜிபி ஜெயராமன் மற்றும் புரட்சி பாரதம் கட்சி தலைவர் ஜெகன்மூர்த்தி இருவரும் விசாரணையில் உள்ளனர். இந்த ஆதாரம் முக்கியமான ஒரு ஆதாரமாக காவல்துறையினர் முன்வைக்கின்றனர். தொடர்ந்து விசாரணைக்கு பின்னர் இருவரையும் நீதிமன்றத்தில் காவல்துறையினர் ஆஜர்படுத்த உள்ளனர். நம்பா. நன்றி பார்த்தசாரதி, விவரங்கள்.